லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்கலன்னு யாரும் கேட்கல. பிரேமலதா விஜயகாந்த் ஏன் வாழ்த்து தெரிவிக்கலன்னு கேட்கல. ஆனால் ஒரு ஜோசப் விஜய் அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னும் போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ராஜா வந்து 2018 காட்டுற பின்பம் என்ன அப்படின்னா அவர் ஏதோ வந்து கிறிஸ்துவர் அப்படிங்கிறத மறைச்சு வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி. இதனால தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறு ஊன்றாதுக்கு காரணம் இதுதான். இங்கே இருக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் அவர் ஜோசப் விஜய். கமலஹாசன் வந்து மதுரையில் மாநாடு போட்டார். விஜயகாந்த் வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட போடாத அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு போட்டு அவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற மாநாடுகளை பார்த்தோம். அதெல்லாம் அனுமதிச்சாங்க. இந்த மாநாடு பர்மிஷன் தரதை வச்சு அவங்கள முழப்புவாங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா, சின்ன பசங்க வந்து அரசியல் பேசுகிற மாதிரி இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்தால் எங்களுக்கு தான் நல்லது, நாங்கள் ஏன் விஜய் எதிர்க்க போகிறோம்? ஏன்னா வந்து அவர் வந்து திமுக வாக்குகளை குறைச்சிருவாரு, எங்களுக்கு அதனால் வாக்குகள் ஜாஸ்தி ஆகும். நான் முன்னே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய கட்சி ஒரு நடிகர் டக்குன்னு அரசியலுக்கு வந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தில் வளரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வாக்குமூலம். அவங்க வந்து ஒரு டீம் வச்சுருக்குறாங்க. அவங்க அது டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது விஜய் அவர்கள் எடுக்க போகிற ஓட்டே நாம் தமிழருக்கு வரும் ஓட்டு தான். சீமானுக்குத்தான் தன்னோட கட்சியின் ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் விஜய்கிட்ட போய் சேர்ந்தா, நீங்கள் எங்களுது அஃபெக்ட் பண்ணாதீங்க, எங்கள் ஓட்டு எங்களுக்கே வந்துட்டு நீங்கள் தனியாக ஓட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு முறைக்கு போகலாம் இல்லையா? உங்களால் இந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது, உங்களால் இந்த திட்டம் திரும்ப பெறப்பட்டது, இல்லை உங்களால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பல்வேறு துறைகள் வந்து போஸ்டிங் போடாமல் இருக்குது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் அழுத்தத்தினால் இன்றைக்கி வந்து 3000 பேருக்கு வந்து போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ணுறோன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும்போது தான் நீங்கள் ஒரு ப்ரெஷர் குரூப்பாக மாறி இருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். டிவிகேவோட மாநாடு தள்ளி போயிட்டே இருக்குது, நம்மளும் பார்க்குறோம். பல்வேறு விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்து இப்போ வந்து அக்டோபர் 3வது வாரத்தில் வந்து வைக்கிறதா வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இது அதான் அந்த மாநாடு நடந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பார்வை அப்படிங்கலாம் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலி இது டிவிகா அப்படிங்கிறத விட்டு டிவிகாவுக்கு மற்றவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்முருகன் வந்து கேட்டிருக்காரு, ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விஜய் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. பாஜக பிரமுகர்கள் பல பேர் வந்து ஏன் அவர் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவித்தார், குட் ஃப்ரைடேக்கு வாழ்த்து தெரிவித்தார், ஏன் வந்து இதுக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு முன்னாடி நேர்காணலில் சொன்ன மாதிரி ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஆளும் கட்சி பல மாநிலங்கள் ஆளும் கட்சிக்கு இதுதான் வேலையா அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரிக்கும் விஷயமாக இருக்குது. யார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாங்க? அவர் இன்னும் கட்சி முழு நேர அரசியல்வாதியாகவே ஆகலை, இப்போ தான் கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இதில் வந்து இது நம்ம சிரிச்சுட்டு கடந்து போகிற விஷயமாக இல்லாமல் இதில் நம்ம யோசிக்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்கலன்னு யாரும் கேட்கல. பிரேமலதா விஜயகாந்த் ஏன் வாழ்த்து தெரிவிக்கலன்னு கேட்கல. ஆனால் ஒரு ஜோசப் விஜய் அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னும் போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இத்தனைக்கும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து விஜய் அப்படின்னு வராரு, ஏன் ஜோசப் விஜய்னு பேர் போட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உயர்த்துறாங்க. ஏன் அவர் என்னவா வரும்னு நீங்கள் எப்படி தீர்மானிக்கலாம்? அவர் ஜோசஃபாக வராரா, அவர் விஜயா வராராங்கிறது அவரோட இது. அவர் ஏதோ ராஜா வந்து 2018 காட்டுற பின்பம் என்ன அப்படின்னா அவர் ஏதோ வந்து கிறிஸ்துவர் அப்படிங்கிறத மறைச்சு வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி. இதனால தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறு ஊன்றாதுக்கு காரணம் இதுதான். இங்கே இருக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் அவர் ஜோசப் விஜய்னு. அவர் அதை எப்பயும் மறைச்சிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவர் நடிக்கும் போது விஜய் அப்படின்ற அடையாளத்தில் வந்தார்ன்றதுனால அந்த அடையாளத்தில் இருக்கார். சரி, இது ஒன்று. இதை விஜய் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, 21 கேள்விகள் காவல்துறை கேட்டுச்சு மாநாட்டுக்கு அப்படின்னு. அதை வந்து ஒரு சர்ச்சையாக அது ஆக்சுவலி தாவாக்கா சர்ச்சை ஆக்கலை. தாவாக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, நாங்கள் ஒரு 10 நாளில் பதில் அளிக்கிறோம் அப்படின்னு. விஜய் கட்சியினர் வந்து அதை மெச்சூராக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, அந்த கட்சிக்காரங்களுக்கும் சரி, அதை ஆதரவாளர்களுக்கும் சரி, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பண்ணல அப்படிங்கிறத தாண்டி உங்களை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு இப்போ நாளைக்கு நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம், வாரம் நாங்கள் ஈவெண்ட் நடத்திதான் இருக்கோம். எல்லாத்துக்குமே பர்மிஷன் வாங்கினா ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். எத்தனை பேர் வராங்க, இன்டோர் ஈவெண்ட்டா அவுட்டோர் ஈவெண்ட்டா, வரவங்களோட ஏஜ் கேட்டகரிலாம் கூட சில இடத்துல கேட்பாங்க. ஏன்னா மூத்தவர்கள் நிறைய பேர் கலந்து கொள்கிற ஈவெண்ட்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வழி இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா அது சில தவறுகள்னால ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்துருவோம்.
25,000 பேர் அப்படின்னு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க 40,000 50,000 டிக்கெட் விற்று அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. சிஎம் கான்வாயே வந்து வரதுக்கு லேட் ஆச்சு. அதனால் நிறைய பேர் அங்கே மாரடைப்பு ஏற்பட்டுச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்க அந்த கேள்விகள்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் வந்து மாநாடு வைக்கிறது இல்லை விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து பிடிக்காதவங்க வந்து அவர் நெருக்கடி கொடுக்க பார்க்குறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து விஜய் வர்றதுலன்னு இருக்கிற டிஎம்கேவோ ஏடிஎம்கோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுப்பாங்க. அது அவங்க அரசியல் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி தான் வரீங்க, நீங்கள் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னு வரல. அப்போ அந்த நடவடிக்கைகள் இருக்கும் மொழிய அதை வந்து அவங்க மாநாடு நடத்த விடாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. ஏன்னா கமலஹாசன் வந்து மதுரையில் மாநாடு போட்டார் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது. விஜயகாந்த் வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட போடாத அளவுக்கு ஒரு பெரிய மாநாடை போட்டு அவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற மாநாடுகளை பார்த்தோம். அதெல்லாம் அனுமதிச்சாங்க. இன்னமும் கூட இப்போ வந்து விசிகா வந்து திருச்சியில் மாநாடு போட்டாங்க போன வருஷம், அவ்வளோ பெரிய வெற்றி. சரி, அது வந்து திமுக ஆதரவு மாநாடுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி திமுக எதிர்த்து ஒரு மாநாடு போடுறாங்க, மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க, அதுக்கும் பர்மிஷன் தரப்படுது. ஸோ இந்த மாநாடு பர்மிஷன் தரதை வச்சு அவங்கள முடப்பாங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறதுனா, சின்ன பசங்க வந்து அரசியல் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு இயங்குறவங்க சமூக வலைதளங்களில் ஒரு சில பதட்டமாக யோசிக்கலாம். ஏன்னா அவங்க சமூக வலைதளங்கள்லேயே தான் அரசியல் பார்க்குறதுனால சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, இல்லை அஜித் ரசிகர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அஜித் அரசியலுக்கு வந்தாலும் அவங்க பதற செய்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காம அரசியல் பண்ணுற யாருக்கும் அதில் ஒரு பெரிய பதட்டம் கிடையாது. ஏன்னா இப்போது 40 வருஷமாக பெரிய கட்சியாக பல முறை ஆட்சி செஞ்ச கட்சியான அதிமுகவை பார்த்தே டிஎம்கேக்கு அவ்வளோ பெரிய பயமெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்காங்க. அவங்க இங்கே அரசியல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஏடிஎம்கே சிதறி கிடக்குது, மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களோடய இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறனால அவங்க மாநாடு விஜய் மாநாடு போடுறதுக்கெலாம் பதறி வந்து அதை போய் தடை செய்வாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. இது வந்து தாவாக்காவும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்ச மாதிரி நான் பார்க்கல. இதை வந்து மற்றவங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்றவங்க தான் எடுத்துகிட்டு அரசியல் பண்ணுறாங்க. குறிப்பாக ராம ஸ்ரீனிவாசன் பேசியிருக்காரு, ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிக்கிற ராம ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அரசியலுக்கு வந்தால் எங்களுக்கு தான் நல்லது, நாங்கள் ஏன் விஜய் எதிர்க்க போகிறோம், ஏன்னா வந்து அவர் வந்து திமுக வாக்குகளை குறைச்சிருவார், எங்களுக்கு அதனால் வாக்குகள் ஜாஸ்தியாகும். நான் முன்னே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய கட்சி ஒரு நடிகர் டக்குன்னு அரசியலுக்கு வந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தில் வளரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வாக்குமூலம். நாங்கள் ஒன்றுமே பண்ணல இந்த மாநிலத்தில், அவராது வந்து ஏதாவது பார்த்து பிச்சை போட்டால் நாங்கள் வளருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த விஜய் அரசியல் அப்படிங்கிறது அவர் வந்து என்ன பேசுகிறாருன்றதான் வச்சு சொல்ல முடியும் இல்லையா. இப்போதைக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது மட்டும், இதை வச்சுக்கிட்டு பல பேர் பல ஸ்பெகுலேஷன் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இளைஞர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கே சொல்கிறேன்னா, ஆக்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். பொதுவெளியில் தகவலாக உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்ததை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் பொழைக்கலாம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிலீஸ் தள்ளி போகிற மாதிரி, அந்த இந்த ப்ரொடியூசர்களுக்குள்ளே சண்டை, அதனால் ரிலீஸ் எங்கள் ஆளுக்கு தள்ளி போகுது அப்படின்ற சண்டை போடுற மாதிரி, ரசிகர் சண்டை போடுற மாதிரி அரசியலும் எதிர்கொண்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். சீமான் அவர்கள் கூட வந்து கூட்டணி வைக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா சீமான் அவர்கள் முன்னாடி சொன்னாங்க நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. திரும்ப அவரே சொன்னார், தம்பியே தான் என்கிட்ட வரணும், நான் தான் அண்ணன் அப்படின்ற மாதிரி. ஸோ நாம் தமிழர் கட்சி கூட விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் அதை செய்வாரா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு டீம் வச்சுருக்குறாங்க. அவங்க அதை டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது விஜய் அவர்கள் எடுக்க போகிற ஓட்டே நாம் தமிழருக்கு வரும் ஓட்டு தான். எப்படி சொல்லுங்கள்? இளைஞர்கள் ஓகே, இந்த ஏற்கனவே இருக்கும் கட்சிகளின் மீது அதிருப்திகள், தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும்போது தமிழ் உணர்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே நாம் தமிழருக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு வரது பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவங்க நிஜமாலுமே சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டு இங்கே இருக்கிற கட்சிகளை எதுவுமே செய்யலை, செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், உண்மை வேறையாக கூட இருக்கலாம், ஆனால் செய்யலை அப்படின்னு பிளாங்கெட்டாக நம்புகிற, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற, ப்ளஸ் கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு வசீகரமாக பேசக்கூடிய, எல்லாத்தையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வேணுன்றது தான் சீமானோட ஓட் பேங்க். இப்போ விஜய் வந்தார்னா அந்த ஓட் பேங்கில் தான் கை வைக்க போகிறார். அதனால் அவர் நாத்தாக்காவோட கூட்டணி வைப்பன்றது அவசியமே அவருக்கு இல்லை, சீமானுக்குத்தான். தன்னோட கட்சியின் ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் விஜய்கிட்ட போய் சேர்ந்தா, நீங்கள் எங்களுது அஃபெக்ட் பண்ணாதீங்க, எங்கள் ஓட்டு எங்களுக்கே வந்துட்டோம், நீங்கள் தனியாக ஓட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு முறைக்கு போகலாம் மொழிய. விஜய் வந்து ஐ மீன் ஆங்கிலத்தில் சொன்னால், ஹீ ஸ்டாண்ட்ஸ் நத்திங் டு லூஸ் இஃப் ஹீ டஸ் நாட் கோ வித் சீமான் அண்ட் ஹீ டஸ் நாட் கெயின் எனிதிங் ஃப்ரம் கோயிங் வித் சீமான். அதுதான் வந்து அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. சீமான் போகிறதுனால, சீமானை விட்டு விலகி இருக்கிறதுனால எந்த நஷ்டமும் கிடையாது அவருக்கு.
விஜய் அவர்களுடைய வருகை வந்து தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கிப்பாங்க நினைக்கிறீங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து திரையுலகில் வந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டை ஆளும் செஞ்சுருக்காங்க. ஸோ கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாமே திரையுலகம் வந்து வந்தவங்க தான். ஸோ இவரோட வருகை இந்த பீரியடில் 2024 இவரோட வருகை வந்து தமிழ்நாடு மக்களிடையே எந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இது எல்லாருமே இப்போ எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அப்பயே திமுக இருந்தார். அதை எதிர்க்கிறவங்க, அந்த கருத்தை எதிர்க்கிறவங்க, அவர் வந்து சும்மா வந்து அரசியலுக்கெல்லாம் வரல. அவர் ஏற்கனவே விடுதலை போகிறப்ப காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்து அதுக்கப்புறம் திராவிட கழகத்துக்கு வந்து திமுகவுக்கு வந்து இந்த எவல்யூஷன் இருக்குது அப்படின்றாங்க. அதையும் தாண்டி அவர் சினிமாவாகவே நீங்கள் வந்து எம்எஸ்எஸ் பாண்டியனோட பிம்பச்சிறைன்ற ஒரு புத்தகம் இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஆய்வு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வெளியே செய்த அரசியலை காட்டிலும் உள்ளே வந்து அவர் அவ்வளோ அரசியலுக்காக மெனக்கெட்டுருக்கார் சினிமாவாக. சொல்லுவாங்க, அவருக்கு சினிமாட்டோகிராஃபி தெரியும், காஸ்டியூம் டிசைனிங் தெரியும், ஆர்ட் டிசைன் தெரியும். என்ன பண்ணுவாராம், ஆர்ட் டிசைனில் உட்காந்துட்டு ஏன் அங்கே வந்து பச்சை கலரில் இருக்குது, அங்கே வந்து சிவப்பும் கருப்பும் வர அளவுக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்ட்டில் இருந்து அவர் எல்லா படத்துலையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு எந்த வர்க்கத்தினர் தன்னை ஆதரிப்பாங்கன்னு தெரியும், மகளிர் ஏன் தன்னை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி காட்சி அமைப்புகள் வைக்கிறதுலேருந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிறோம்ல, சீமானுக்கு ஆதரவு இருக்கிறது இருக்கிற கட்சிகள் மீது அதிருப்தியும், அதே போல் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தேவைப்படுது. அதே போல் எம்ஜிஆருக்குன்னு ஒரு வர்க்கம் உருவாகி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலம் வைத்திருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் சிலரும், அப்புறம் வந்து அர்பன் புவரை வந்து டிஎம்கே கவர் பண்ணிடுச்சு, அப்போ ரூரல் புவரை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்திருக்குது. அப்போ ஒரு கன்சால்டேஷன் இருந்திருக்கு. அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு கன்சால்டேஷன் இருக்கான்னு கேட்டால் சந்தேகம். அது ஒரு சந்தேகம். இன்னொன்று, மக்கள் எப்போ விஜய்னு இல்லை யாரையுமே எப்போ ஏற்றுக்குவாங்கன்னா, வெறும் கரிஸ்மாட்டிக் மட்டும் கிடையாது. நான் வந்து விஜய்க்காகட்டும், விஜய் மக்கள் இயக்கத்துக்காகட்டும் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சில மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடணும். இப்போ டிஎம்கே அப்படின்றது வந்து டிஎம்கேவோட பாப்புலாரிட்டி எங்கேருந்தோ வரல. அவங்க வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க, மாநில சுயாட்சிக்காக போராடி இருக்காங்க. எப்போ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே போராடினால தான் அவங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது. எந்த ஒரு கட்சியுமே மக்களோட இந்த குறிப்பான பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டு அதை வந்து வழக்காடணும், போராடணும், அதை வந்து ஒரு ப்ரெஷர் குரூப்பாக மாற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் இந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது, உங்களால் இந்த திட்டம் திரும்ப பெறப்பட்டது, இல்லை உங்களால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பல்வேறு துறைகள் வந்து போஸ்டிங் போடாமல் இருக்குது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் அழுத்தத்தினால் இன்றைக்கி வந்து 3000 பேர்த்துக்கு வந்து போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ணுறோன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும்போது தான் நீங்கள் ஒரு ப்ரெஷர் குரூப்பாக மாறி இருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் மொழியை. உங்கள் படங்கள் நல்லா இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிறீங்க அப்படின்றதுனால மக்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ரசிகர்களே இதை மட்டும் வைத்துக்கொண்டு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டில் போயிட்டு நின்று இருக்காரு, அனிதாவுடைய வீட்டுக்கு சென்றிருக்காரு. இந்த மாதிரியான குறிப்பான ஒரு முக்கியமான பிரச்சனை வரும் முதலாமே பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்திக்கிறான ஒரு இது சூழல் வந்து நிகழ்ந்திருக்கு. தன்னோட படங்கள்லுமே அவர் வந்து கத்தி படத்தில் விவசாயியை பற்றி பேசினாலும் சரி, தென் சர்க்காரில் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு கேள்விகள் கேட்டதாலும் சரி, ஜிஎஸ்டி பற்றி பேசினாலும் சரி, பல்வேறு விஷயங்களும் தொடர்ந்து பண்ணி தான் இருக்கு. அட்லீஸ்ட் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைனாலுமே விஜயகாந்தோட அந்த ஒரு தன்மைக்கு அந்த அளவுக்கான ஒரு மக்களோட ஆதரவு பெறுவார் அவர். இல்லை, இது அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு பேசிட்டாரா, இதுக்கு பேசிட்டாரா, இதுக்கு வந்து சீன் வச்சிருக்காரா படத்துலன்னு பார்க்குறது, நம்ம வந்து இதனால் பாதிக்கப்படாத ஒரு மேல் நடுத்தர வர்க்க சிந்தனையிலேருந்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம வந்து அரசியல் அப்படின்னு நுகர்றது சமூக வலைதளங்களையோ புத்தகத்திலையோ நுகர்றோம். நம்ம அடிப்படை வாழ்க்கையில் அரசியல் வந்து பெருசாக பாதிக்கலை அப்படின்னும் போது, ஓ விஜய் இதுக்கெல்லாம் பேசிட்டாரு அதனால் ஆதரவு இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும் யாருனால அவங்க பலன் பெற்றிருக்காங்க அப்படி தெரியும். இப்போ ஸ்டெர்லைட் போராட்டமாகட்டும், அனிதாவோட மரணமாகட்டும், அங்கே யார் அந்த மக்களோட கண்டினியூஸாக துணை நின்றுருக்காங்க, அவங்களுக்காக வழக்காடி இருக்கிறாங்க, அவங்களுக்காக வந்து மக்கள்கிட்ட போய் காசு சேர்த்து இயக்கங்கள் நடத்தி அதுக்கு தீர்வு பெற்று தந்திருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் போய் குரல் கொடுத்துட்டாங்க அப்படின்றது, குரல்றது ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமு இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தா நானும் குரல் கொடுக்கலாம், நீங்களும் குரல் கொடுக்கலாம். அவர் அவ்வளோ பணக்காரராக இருக்கும்போது இதை விட பெட்டராகவே குரல் கொடுக்கலாம். குரல் கொடுக்குறதே இல்லை ஒரு காட்சி வைக்கிறது வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. அவரோட கரியரில் எடுத்து பாருங்களேன், எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவர் நேரடியாக அரசாங்கத்தை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும்போது அது ஒரு பிரச்சனையாகுது. மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டினால ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ மற்ற படங்கள் எதுக்கும் வந்து அவ்வளோ பிரச்சனை வரல அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா கம்ஃபர்டபுளான குரலாக இருக்குது. இவ்வளோ குரல் கொடுத்தா மக்களும் ஏற்றுப்பாங்க, அரசாங்கமும் பெருசாக கண்டிச்சுக்காது அப்படின்ற அளவுக்கு. ஆனால் இங்கே எத்தனையோ நடிகர்கள், பிரகாஷ்ராஜ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, அவர் எந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் நடிகர்கள் மற்றவர்கள் வேணாம், நடிகர்களுக்குள்ளேயே இன்னும் காட்டமாக அரசை விமர்சிப்பதோ நேரடியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை சொல்லும் போது அவர் ஏன் பிஜேபி பிரகாஷ்ராஜ் மாதிரி பிஜேபி விமர்சித்தா தான் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பிஜேபிலாம் வேணாம்,
நேரடியாக இன்ன வரைக்கும் அவர் யாரையும் எதிர்த்து பேசினது கிடையாது. அப்போது நான் வந்து அதனால் அவர் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அவருக்கு வாழ்த்துக்களாக இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, வாழ்த்துக்களாக இருக்குது. இந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளாக மாறணும்னா நீங்கள் நேரடியாக அரசியலை பேசணும், யாரை விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லி விமர்சிக்கணும். எந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் அதை ஃபிலாந்த்ரோப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் நோட் புக் வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், செயின் மோதிரம் வாங்கி தரேன் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் எதுலையா உங்களுக்கு ஸ்டேக் இருக்கணும், உங்களுக்கு அதனால் இழப்பு ஏற்படணும். அதனால் நாளைக்கே அவர் போண்டி ஆகணும்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்களை தியாகம் பண்ணிக்கிட்டு உங்கள் உழைப்பை போட்டு அந்த போராட்டத்தில் இருக்கணும். போராட்டம்னா கோஷம் போடுறது கிடையாது. கண்டினியூஸாக அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்து அவங்க காவல்துறை வழக்குகள் சந்திச்சா, ஏன்னா நீங்கள் மக்கள் போராடுறாங்கனாலே அவங்க மேலே வழக்குகள் விழுது, பொய் வழக்குகள் விழுவது வந்து சகஜம். அப்போ அதுக்கான சப்போர்ட், கோர்ட்டில் சப்போர்ட்டு, அதுக்கான வழக்கு, அந்த மெயின் பிரச்சனைக்கு, இந்த பொய் வழக்கு இல்லை, மெயின் பிரச்சனைக்கான வழக்கு, அதை வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேசணுமோ சட்டமன்றத்தில் பேசணுமோ அதுக்கான போராட்டம், இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். விஜயோட கொள்கை வந்து எதன் அடிப்படையில் இருக்கணும்? ஏன்னா இப்போ வரைக்குமே அவர் பண்ணியிருக்க அந்த அறிக்கையில் இருந்தாலும் சரி, பிறப்புக்கும் எல்லா இதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விட்டு இருக்கிற பேசுகிறது கொஞ்சம் நகர்வுகளை வச்சு ஏதாச்சும் கணிக்க முடியுதா? இந்த ஸ்டாண்டை வந்து அவர் எடுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை இந்த ஸ்டாண்டை வந்து அவர் எடுக்கிற மாதிரி இருக்குது? கரெக்ட். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்ணுறாரு. இப்போ கூட பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா, அவர் பிஸியாக இருக்கார், அவர் ஏன் வந்து பேட்டி எடுக்க முடியும், அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்க முடியும், ஏன்னா அவர் அம்பேத்கர் படிக்கிறதுல பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டோ குவிண்டோ ஏதோ ஒன்று ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அம்பேத்கர், காமராஜர், பெரியார் இப்படிங்கிற காம்பினேஷன்லாம் சொல்கிறார். இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கிறத பார்க்குறாரு, ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்க்குறாரு. இங்கே பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் இது இரண்டும் தனித்தனியாக இருப்பதாக ஒரு பிம்பம் இருக்குது. ஆல்தோ பெரியாரே வந்து ஒரு தமிழ் தேசியவாதி தான், அவர் கடைசி உரையிலையும் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவர் செத்து போனார்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பெரியாரிசம் அப்படிங்கிறத வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக தான் வந்து பொதுவாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ரெண்டோட இன்டர்செக்ஷனுக்கும் ஒன்று ட்ரை பண்ணுறாரு. பெரியார், அம்பேத்கர், தமிழ் தேசியம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம், அதுதான் யூகிக்கிறோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து பெரியாரிசம் அம்பேத்கரிசம் கூட நீங்கள் ஓரளவுக்கு முற்போக்காக நீங்கள் பேசுகிறீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிரும் சொல்கிறீங்கன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஆனால் தமிழ் தேசியங்கிறத நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நீங்கள் தமிழ் தேசியம் ஆதரவாளர்கள் எவ்வளோ வீரியமாக இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்தளவுக்கு கேட்டர் பண்ணணுன்னா நீங்கள் மாநில சுயாட்சிக்கோ இல்லை மாநில உரிமைக்கோ இந்த மொழிவாரி தேசிய இனம் இருக்கு இல்லையா, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிற தேசியம் இருக்கு இல்லையா, இதற்கான பயங்கர திட்டவட்டமான வரலாறை பற்றி பேசி அந்த வரலாற்றில் இருந்த தவறுகளை பற்றிலாம் நீங்கள் பேசணும். அது பேசுவாராங்கிற சந்தேகம். இதே போல் கம்ஃபர்டபுளாக இந்த அலையன்ஸை உருவாக்க முடியாது, இந்த கருத்தியல் அலையன்ஸை உருவாக்க முடியாது. ஆனால் அதுதான் அவர் முயற்சி பண்ணுறான்றதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து உரையாடுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்களோட கேள்விகள் எல்லாமே பொறுமையாக பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.